மீண்டுமாக இணையதளத்தின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் கல்வரி சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம் தேவனை உற்சாகத்தோடு நாங்கள் ஆராதிக்க போகிறோம், தேவனுக்கு நமஸ்கரிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட இணையதளத்தின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்திலே ஆண்டவரை உம்மை நமஸ்கரிக்க உம்முடைய வார்த்தை கேட்கத்தக்கதான கிருபை அவர்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய தெய்வீக கரம் அவர்கள் எடுக்கிற இடத்துல உம்முடைய பிரசன்னத்தோடு ஆண்டவரை அமர்ந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிரசன்னம் அவர்கள் நிரம்பட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மிகுதியான வேலை முழுவதுமாக நமஸ்காரத்தின் ஊடாகும் வார்த்தையின் ஊடாகும் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக இயேசு நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமஸ்கார குழுவோடு சேர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே என் குறைவுகளை, கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பல் சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பல் சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம், கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் என் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை
அன்பான தேவாம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, தூக்கினவர், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று தண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை இரட்சகரே, இரவும் பகலும்
அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாம், நாங்கள் நம்புகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை அவர் பார்க்கிறார். அநேகருடைய கண்ணீரை பார்க்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியை விடாமல் அந்த கண்ணீரோட செய்கிறதான் அந்த துதியை தேவன் பார்க்கிறார். வேறெடுக்கு தான் கண்ணீரோட செய்கிறதான் அந்த துதியை தேவன் பார்க்கிறார். ஓ நல்லவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். இவ்வளவு நேரமாக நாங்கள் நமஸ்கார குழுவோடு சேர்ந்து தேவனை ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட வணக்கத்துக்குரிய போதகர் லோஹான் பிபிலே அவர்கள் எபேசியர் புஸ்தகத்திலே உங்களுடைய விதிக்குள்ள போராட்டத்தை குறித்து எங்களோட பேச போகிறார். ஆகவே நாங்கள் அந்த வார்த்தைக்கு இப்பொழுது செவி கொடுப்போம். එපිසපොත අපි බලනකොට අපි දැන් එනවා 6 වෙනි පරිච්ඡේදයට. நாங்கள் எபேசியர் நிருபத்திலே 6வது அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றோம். අපි කතා කරලා තියෙනවා කොහොමද අපිව දෙවියන් වහන්සේ තෝරාගත්ත කියලා.
தேவன் எப்படி எங்களை தெரிவு செய்தார் என்று பார்த்தோம். කොහොමද උන්වහන්සේ අපිව පෙර නියම කෙරුවා දරුකමට? தேவன் எப்படி தன்னுடைய புத்திரராக எங்களை முன்னே උන්වහන්සේ நியமித்தார் අපිට என்று பார்த்தோம். සමාව දුන්නා, අපිට ගැලවීමක් දුන්නා, අපිව මිදුම් කෙරුවා, අපිව පිරිසිදු කෙරුවා. எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தினார், விடுதலையாக்கினார். දේවරාජ්‍ය උරුමකාරයෝ කෙරුවා. දේවරාජ්‍ය උරුමකාරයෝ හැටියට අපිව தேவனுடைய පත් කෙරුවා. ராஜ்யத்திலே சுதந்திரமாளிகளாக மாற்றினார். අපි කතා කෙරුවා කොහොමද දැන් අපි ඉන්නේ උසස් ස්ථානවල. நாங்கள் எப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறோம் என்பதை අපි குறித்து ස්වර්ග பேசினோம். ස්ථානවල සිටිනවා. நாங்கள் பரலோக ஸ்தானங்களிலே இருக்கின்றோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අපිව වාඩි කර තිබෙනවා. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கின்றோம். ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේට වටිනවා. அதே போல நாங்கள் தேவனுக்கு பெருமதியானவர்கள். උන්වහන්සේ අපිට ආදරේ. தேவன் எங்களை நேசிக்கின்றார். උන්වහන්සේ අපිව අත්හරින්නේ නැහැ. அவர் எங்களை கைவிடுவதில்லை. අපි සාකච්ඡා කර කොහොමද මේ අපි ඔක්කොමලා දැන් දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නිසා අපි උන්වහන්සේගේ පවුලට අපි කොහොමද අපි ජීවත් වෙන්න ඕනේ? அதே போல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை අපි பார்த்தோம். හැදෙන්න ඕන, වැඩෙන්න ඕන, අපි එකමුතු කමෙන් ඉන්න ඕන. நாங்கள் வளர்ச்சி அடைந்து நாங்கள் ஐக்கியத்தோடு ஒன்றாக இருக்க வேண்டும். අපි ගිය සතිය අපි බැලුවා දැන් දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට කොහොමද අපේ අලුත් තාත්තව අපි ඉදිරිපත් කරන්න ඕනේ අපේ ඇසිරීමෙන්. தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய புதிய தகப்பனாரை நாங்கள் எப்படி எங்களுடைய புதிய வாழ்க்கையின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்துவது என்று මේ பார்த்தோம். උසස් කැඳවීම අනුව අපි ජීවත් වෙන්න ඕන. இந்த உயர்வான அழைப்பின்படி நாங்கள் வாழ வேண்டும். හිටපු විදිය වගේ අපි ඉන්න බෑ. இருந்த விதமாகவே நாங்கள் இருக்க முடியாது. දැන් අපි ඉදිරිපත් කරන්නේ අපේ දේව පවුල. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவனுடைய குடும்பத்தை අපේ දෙවිපියණන් பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். වහන්සේ වගේම අපි ජීවත් වෙන්න ඕන. நாங்கள் எங்களுடைய தேவனை போலவே வாழ வேண்டும். දැන් අපි 6 වෙනි පරිච්ඡේදයට එනකොට நாங்கள் 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது පෞල්තුමාගේ කතාව පොඩක් වෙනස් වෙනවා. பவுலுடைய பேச்சு சற்று வித்தியாசமாகின்றது. පෞල්තුමා මම හිතනවා පෞල්තුමා මේ පරිච්ඡේද පහම බලලා පෞල්තුමා හිතන මොන වරප්‍රසාදයක්ද මේ ජීවිතේ. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த 5 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு வரப்பிரசாதமான வாழ்க்கையா මොන இருக்கின்றது. වාසනාවන්ත සෙනගක්ද අපි. நாங்கள் எப்படியான ஒரு அதிர்ஷ்டமான ஜனங்களா இருக்கின்றோம். පෞල්තුමා කතා කරන්න පටන් ගන්නවා අර මේ පෞල්තුමා එයා දන්නවා මේ දෙවියන් වහන්සේ අපිට නොමිලේ දුන්න මේ වාසනාවන්ත වරප්‍රසාදය යක්ෂයා මේකට අසතුටු වෙයි කියලා. அதே போல பவுல் அறிந்திருக்கிறார், தேவன் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த இந்த அதிர்ஷ்டமான இந்த அழகான வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்ருவானவன் செயல்படுவான். දෙවියන් වහන්සේට සතුරෙක් ඉන්නවා. தேவனுக்கு ஒரு சத்துரு இருக்கின்றான். දෙවියන් වහන්සේට වෛර කරන එක්කෙනෙක් ඉන්නවා. தேவனை விரோதிக்கிற ஒருவன் ඒ இருக்கின்றான். තමයි සාතන්. அவன் தான் சாத்தான். සාතන්ගේ හමුදාව. சாத்தானும் அவனுடைய குழுவும். අපි සාතන් ගැන බය වෙන්න ඕනේ, එයා ගැන දැනගන්න ඕන. நாங்கள் சாத்தானை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவனை அறிந்திருக்க දැන් அவசியம். අපේ පාපේ මැරිලා ඉන්නකොට අපි දෙවියන් වහන්සේගේ සතුරු හැටියට අපි ජීවත් වෙලා ඉන්නකොට සාතන් අපිට කිසි ගනුදෙනුවක් නැහැ. நாங்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது, தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது சாத்தான் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டான். සාතන් අපිත් එක්ක එච්චර ප්‍රශ්නයක් නැහැ. சாத்தானுக்கு எங்களோடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. අපි දෙවියන් වහන්සේගේ සතුරුව සාතනුත් දෙවියන් වහන්සේගේ සතුරෙක්. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம், சாத்தானும் தேவனுக்கு சத்துருவாய் නමුත් இருக்கின்றான். දැන් අපිව දරුකමට ගෙනල්ලා තියෙනවා. ஆனால் இப்பொழுது எங்களை புத்திரராய் மாற்றி இருக்கின்றார். සතුරුකමෙන් මිතුරුකමට, මිතුරුකමෙන් දරුකමට. சத்துருவாய் இருந்து சிநேகிதத்துக்கு, சிநேகிதத்துல இருந்து பிள்ளையாக. සාතන් දෙවියන් වහන්සේට වෛර කරනවා. දැන් දෙවියන් වහන්සේගේ දරුවන්ටත් වෛර කරනවා. சாத்தான் தேவனுக்கு விரோதமாய் இருந்தான், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கின்றான். ඇත්තට කිව්වා නම් නිකන් සාතන් අපිව පෙන්වන්න බෑ වගේ. சாதாரணமாய் சொல்லுமா இருந்தால் சாத்தானுக்கு எங்களை பார்க்க முடியாது. දන්නවනේ පෞල් ප්‍රශ්න ඇති වෙනකොට මොකද වෙන්නේ කියලා? எங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியும் தானே. පුත ගන්න බැරි නම් පුතාට දෙන්නම්කෝ වැඩේ. එහෙම තමයි අපි කියන්නේ. එහෙම තමයි මිනිසුන් කියන්නේ නේ. දැන් මේක පුද්ගලික ප්‍රශ්නයක්, මේක පෞල් ප්‍රශ්නයක්. இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனை. යෝබ්ගේ කතාවේ யோபுடைய கதையிலே සාතනුත් එනවා දේවදූතයන්ත් එක්ක ගනුදීමක් දෙන්න. சாத்தானும் தேவதூதனோடு சேர்ந்து அந்த இடத்திலே கொடுக்கல் வாங்கலுக்காக வருகின்றான். කොහෙද ගියේ? දෙවියන් වහන්සේ අහනවා සාතන්ගෙන්. எங்கே போனாய் என்று சாத்தான் இடத்திலே தேவன் கேட்கிறார். දන්නවද ඉතින් එහෙම එයා මට කැරකි හිටියා. அவன் அங்குமிங்குமாய் சுற்றி திரிந்தான். දෙවියන් වහන්සේ අහනවා සාතන්ගෙන්, දැක්කද මගේ මෙහෙකරුවරු යෝබ්? தேவன் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என்னுடைய ஊழியனை ஆகிய யோபுவை பார்த்தாயா? දැක්කද මගේ පුතා යෝබ්? என்னுடைய மகன் யோபுவை பார்த்தாயா? එයා වගේ තව කවුරුත් නැහැ. அவனைப் போல வேறொருவரும் இல்லை. ඕම තමයි තාත්තා ආඩම්බරේ කතා කරන්නේ දරුවෝ ගැන. அதுதான் தகப்பனார் අன்போடு பிள்ளையை குறித்து பேசுகின்றார். සාතන්ගේ හිතේ අර නිකන් කළු පාට බයිල් වගේ නගිනවා කතාවක්. මන් දන්නවා ඔයා කරන දේවල් හින්දා තමයි ඉතින් යෝබ් එහෙම තමයි කියලා
සාතාන් වෛර කරනවා යෝබ්ට. அந்த நேரத்திலே சாத்தானுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வருகிறது. நீ தேவனை பார்த்து நினைக்கிறான் அவன், நீங்கள் உதவி செய்கிறபடியினால் தான் யோபு இப்படி இருக்கின்றான். පාවුතුමා කතා කරන පරිච්ඡේද 5ක් අපිට තියෙන වරප්‍රසාදය ගැන. පාවුතුමා දැන් අන්තිම පරිච්ඡේදය කතා කරනවා මේක නිකන් ලැබුණාට මේක නිකන් තියෙන්නේ නැහැ. பவுல் 5 அதிகாரங்களிலே எங்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசிவிட்டு இது இலவசமாக கிடைக்குமா இருந்தால் இது இலவசமாய் வைத்திருக்க முடியாது என்று பேசுகின்றார். පාවුතුමා කතා කරනවා සටනක් ගැන. பவுல் இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை குறித்து பேசுகின்றார். දෙවියන් වහන්සේ ඔබට නොමිලේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබට දුන්න මේ වරප්‍රසාද ජීවිතය මේ ඉරණම මේ උරුමය ඔබට දිගින් දිගට අන්තිම දක්වා පවතින යනවා නම් ඔබට සටනේ මනසක් ඔබට තියෙන්න අවශ්‍යයි. தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்த இந்த தேவனுடைய பிள்ளை என்ற இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமையா இருக்க முடியாது. அதிலே நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். ගොඩාක් කිතුනුවන් ඇවිදින්නේ සටනේ සද්දෙට නෙමෙයි. නමුත් වත්තේ තියෙන මේ සමනලයන්ගේ සටන මේ සද්දෙට. அநேகர் இந்த போராட்டத்தின் சத்தத்திற்கு வரவில்லை. தோட்டத்திலே இருக்கிற வண்ணாத்தி பூச்சிகளின் அந்த அழகுக்காய் வந்திருக்கிறார்கள். සාතාන් එන්නේ අපිව විනාශ කරන්න. சாத்தான் எங்களை அழிப்பதற்காக අපිව வருகின்றான். කොල්ලගන්න. எங்களை கொள்ளையிட අපේ வருகின்றான். හොරකම් කරන්න. எங்களிடம் திருட අපේ வருகின்றான். දරුවන් නැති කරන්න. எங்களுடைய பிள்ளைகளை අපේ இல்லாமல் ඉරණමේ විනාශ කරන්න. எங்களுடைய விதியை மாற்ற අපේ வருகின்றான். උරුමය කොල්ලගන්න. எங்களுடைய உரிமைகளை கொள்ளையிட තමයි வருகின்றான். සාතාන්ගේ පරමාර්ථය. මන්ද අපි දෙවියන් වහන්සේගේ දරුවින්ද සාතාන්ව දෙවියන් වහන්සේව දුකට පත් කරන්න යනවා නම් අපිව තමයි හානි කරන්න ඕනේ. சாத்தானுடைய நோக்கம் என்ன? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமா இருந்தால், தேவனை துக்கப்படுத்த வேண்டுமா இருந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் தான் செயல்படுவான். අපි තේරුම් ගන්න ඕන මේ සටන සාමාන්‍ය සටනක් නෙමෙයි. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. මේක භෞතික සටනක් නෙමෙයි. இது ஒரு உலகளாவிய போராட்டம் அல்ல. මේක ස්වර්ගීය සටනක්. இது பரலோக ආත්මික போராட்டம், ලෝකයේ සටනක්. ஆவிக்குரிய உலகத்திலே போராட்டம், ඇතුලේ මනුෂ්‍යයත් එක්ක සටනක්. உள்ளான மனுஷனோட போராட்டம். මම පාපේ ඉන්නකොට මගේ ආත්මය මැරිලා. நான் பாவத்திலே இருக்கும் பொழுது நான் ஆவிக்குரிய මගේ ரீதியிலே හිතේ மரித்தவன். ඇතුළාන්තයේ මනුෂ්‍ය හිටියේ නෑ. என்னுடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு மனிதன் இருக்கவில்லை. නමුත් මම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මම ගැලීම ලැබෙනකොට මගේ ආත්මය ජීවත් වුණා. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடி பிறக்கும் பொழுது என்னுடைய ஆவி මගේ உயிர்ப்பிக்கப்பட்டது. ඇතුලේ මනුෂ්‍ය වැඩි වුණා. என்னுடைய உள்ளான மனுஷன் வளர்ந்தான். මේ සටන තියෙන්නේ ඒ මනුෂ්‍යත් එක්ක. இந்த போராட்டம் அந்த மனுஷனோடு தான் இருக்கிறது. සමහර ප්‍රශ්න අපි තමයි හදන්නේ. சில பிரச்சனைகள் நாங்களே தான் உருவாக்கி கொள்ளுகின்றோம். මෝඩ වැඩ කරලා மூடத்தனமான வேலைகளை මෝඩ செய்து, තීරණ අරගෙන மூடத்தனமான தீர்மானங்களினால் අපි ඕට ඉතින් සාතන්ට දොස් කියන්න ඕනේ. அவைகளுக்கு நாங்கள் சாத்தானை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் සමහරට இல்லை. සාතන් අපේ උදව්ව ඕනේ අපි අනා ගන්නවා. சில நேரம் சாத்தானுடைய உதவி தேவையிலே நாங்களே குழப்பிக் கொள்ளுகின்றோம். නමුත් අනිත් පැත්තෙන් මම කියන්නම් සමහර ගොඩාක් ප්‍රශ්න අපේ ජීවිතේ ඇති වෙන ගොඩාක් ප්‍රශ්න පිටිපස්සෙන් ස්වර්ගයේ ප්‍රශ්නයක් තියෙනවා. அநேகமாக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகளின் பின்பதாக பரலோக ஒரு திட்டம் இருக்கின்றது. ඔබ දැනගන්න ඕන මේක. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். මන්ද එහෙනම් ඔබ හරි සටනක් සටන් කරන්න පුළුවන්. அப்படி அறிந்தால் நீங்கள் சரியான விதமாய் போராடலாம். හරි සතුරත් එක්ක සටන් කරන්න පුළුවන්. சரியான சத்ருவோடு போராடலாம். සා හරි සටන් භූමියේ සටන් කරන්න அதே போல පුළුවන්. சரியான யுத்த களத்திலே போராடலாம். ගොඩාක් හිතනවා සටන් කරන්නේ වැරදි එක්කෙනත් එක්ක. அநேக கிறிஸ்தவர்கள் தவறானவரோடு போராடுகிறார்கள். සටන් භූමිය නිවස නෙමෙයි සටන් භූමිය ආත්මික ලෝකේ. யுத்த களம் வீடு அல்ல, அது ஆவிக்குரிய உலகம். සටන් භූමිය තමාගේ බිරිඳත් එක්ක නෙමෙයි සටන් භූමිය ආත්මික ලෝකේ. யுத்த களம் தன் மனைவியோடு அல்ல, ஆவிக்குரிய உலகத்திலே. අපි තේරුම් ගන්න ඕන මේවා. நாங்கள் இதை விளங்கிக் கொள்வது அவசியம். අපි ආත්මික මනුෂ්‍යයන්. நாங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். ඉතින් දැන් පාවුතුමා පටන් ගන්නවා මේ 6 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදයේ මේ අදහසත් එක්ක. பவுல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த கருத்தோடு ஆரம்பிக்கின்றார். ඉතින් ස්වාමීන් වහන්සේ තුලද උන්වහන්සේගේ බලය තුලද හිට ගන්න. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ස්වාමීන් වහන්සේ තුල උන්වහන්සේගේ ශක්තියේ බලය තුල. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். මේක අලුත් දෙයක් නෙමෙයි. මම එපිස පොතේ මේක හොඳටම පැහැදිලි මම කියලා තියෙනවා. හැම දෙයක්ම තියෙන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල, ක්‍රිස්තුස් වහන්සේ සමග, ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින්, ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙන. இது ஒரு இந்த புத்தகத்திலே புதிய காரியம் அல்ல. நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுடன் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල හිට ගන්න. தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நின்று கொள்ளுங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලය තුල බලවත් වෙන්න. கிறிஸ்துவின் வல்லமையிலே பலப்படுங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සියලු බලය, ක්‍රිස්තුස් වහන්සේ නැතුව මොකුත් නැහැ. கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ඊට පස්සේ පාවුතුමා කියනවා යක්ෂයාගේ උපායවලට විරුද්ධව සිටින්නට නුඹලාට පුළුවන් වන පිණිස
දෙවියන් වහන්සේගේ සියලු යුද්ධ ආයුධ පැළඳ ගන්න. அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். යක්ෂයාගේ ඊර්දෙන් ඉදිරියෙන් හිට ගන්නට පුළුවන්. சாத்தானுக்கு முன்பாக நின்று கொள்ள முடியும். சாத்தான் ගැන දැනුම තියෙන්න ඕන. சாத்தான்ට බය වෙන්න ඕනේ. சாத்தானை குறித்து அறிந்திருக்க வேண்டும். சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய பால்තුමා அவசியம் මේ இல்லை. කතා කරන්නේ පුළුවන් නැද්ද කියලා නෙමෙයි කතාව. පුළුවන් වෙන පිණිස. இந்த இடத்துல உங்களுக்கு முடியுமா முடியாதா என்று அல்ல, நிற்கும்படியாக என்று சொல்லுகின்றார். දෙවියන් වහන්සේගේ සියලු යුද්ධ ආයුධ පැළඳ ගන්න. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். කාගේ යුද්ධ ආයුධද? யாருடைய யுத்த ஆயுதம்? මගේ නෙමෙයි. என்னுடையது அல்ல. මේක මනුෂ්‍යයන් හදන දෙයක් නෙමෙයි. இது மனிதர்கள் செய்வது அல்ல. දෙවියන් වහන්සේගේ යුද්ධ ආයුධය. தேவனுடைய ஆயுதங்கள். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ යුද්ධයට යනකොට අඳින දේ අපි අඳින්න ඕන. அதாவது தேவன் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அணியும் காரியங்களை நாங்கள் அணிந்து கொள்ள මේ வேண்டும். දෙවියන් වහන්සේ තමයි අපට මේක දෙන්නේ. தேவன் தான் இதை எங்களுக்கு தருகின்றார். අපි ඒක හරියට තේරුම් ගන්න ඕන. ඒක නිකන් මම දන්නවා මගේ තරුණයන් ඕගලන් අයර්න් මෑන් දැකලා තියෙනවනේ. අයර්න් මෑන් ඉතින් සාමාන්‍ය මිනිහෙක්. සටනට යනකොට අයර්න් මෑන් එකට එනවා නිකන් ලොකු යුද්ධ ආයුධයක්. ටොකටොක කාලා එනවා. ඒක පාටම අයර්න් මෑන් වෙනවා. ඕකේ අයර්න් මෑන් අපි දන්නවා කතාව. ඔක්කොමලා hina වෙනවා. රයිට්. පාසාදී ට්‍රාන්ස්ලේට් කරන්න පුළුවන් කිසි ප්‍රශ්නයක් නැතුව වෙනවා. எங்களுக்கு அந்த யுத்த ஆயுதங்களை குறித்து நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு அயன் மேனை தெரியும். அவர் ஏதாவது யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு மற்ற யுத்த ஆயுதங்கள் எல்லாம் வருகின்றது. அதை போல இந்த யுத்த ஆயுதங்கள் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. අපිත් සාමාන්‍ය මනුෂ්‍යයන්. நாங்களும் சாதாரண மனிதர்கள். නමුත් අපි සටනට යනකොට நாங்கள் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது අපි අයර්න් මෑන්ගේ යුද්ධ ආයුධ අඳින්න ඕනේ නැහැ. அயன் மேனுடைய யுத்த ஆயுதங்களை நாங்கள் அணிய අපි வேண்டிய அவசியம் අඳින්නේ இல்லை. දෙවියන් වහන්සේගේ ආයුධය. நாங்கள் හලෙලූයා. தேவனுடைய ஆயுதங்களை அணிந்து கொள்ளுகின்றோம். ප්‍රශ්නේ තියෙන්නේ කිතුනුවන් දන්නේ මේ යුද්ධ ආයුධ කොහෙද තියෙන්නේ කොහමද අඳින්නේ මොකුත් දන්නේ නැහැ. ඒ හින්දා අපි නිකන් අර නිකන් වත් ඇවිදිනවා වගේ අපි එහාට මෙහාට යනවා. இருக்கிற பிரச்சனை தான் கிறிஸ்தவர்களுக்கு இந்த யுத்த ஆயுதம் என்ன, அது எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஆகவே நாங்கள் சாதாரணமாக தோட்டத்திலே உலாவுவதை போல வாழ்கின்றோம். ඔබගේ අත ප්ලග් පොයින්ට් එකට දාලා කරන්ට් පාරක් වදිනවා වගේ දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ තුල ක්‍රියා කරන්න ඕන. எங்களுடைய கரத்தை நாங்கள் மின்சாரத்திலே வைத்து மின்சாரம் பாய்வதை போல எங்கள் சரீரத்திலே தேவனுடைய வல்லமையை நாங்கள் உணர வேண்டும். 12 වෙනි පදයේ කියන මක්නිසාද අපේ පොරබැදීම මාංශය සහ රුධිරයත් එක්ක නෙමෙයි. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. පැහැදිලිව කියනවා මෙහි අපේ සටන තියෙන්නේ ආත්මික මනුෂ්‍යයන්ත් එක්ක. இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆவிக்குரிய உலகிலே எங்கள் ස්වර්ග போராட்டம். ස්ථානවල සිටින මනුෂ්‍ය ආයත් එක්ක. பரலோக அல்லது ஆவிக்குரிய உலகிலே இருக்கிறவர்களோடு, අධිපතිකම් වලටත් அதிகாரங்களோடு, පරාක්‍රම නිලධාරීන්ටත් இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, අන්ධකාරයේ ලෝකයේ මුලාදෑනියන් துரைத்தனங்களோடு කොහෙද ඒගොල්ලෝ ඉන්නේ? இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ස්වර්ගීය ස්ථානවල. வான மண்டலங்களிலே කොහෙද අපි இருக்கின்றார்கள். ඉන්නේ දැන්? நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? ස්වර්ගීය ස්ථානවල. வான மண்டலத்திலே இருக்கின்றோம். මගේ ආත්මය යේසුස් වහන්සේත් එක්ක என்னுடைய ஆவி தேவனோடு ස්වර්ගීය ස්ථානවල. பரலோகத்திலே. මගේ පුටුව කොහෙද? ස්වර්ගීය ස්ථානවල. என்னுடைய கதிரை எங்கே இருக்கிறது? இந்த வான மண்டலத்திலே. මගේ සටන කොහෙද තියෙන්නේ? ස්වර්ග ස්ථානවල. என்னுடைய போராட்டம் எங்கே இருக்கிறது? இந்த பரலோக ஸ்தானத்திலே. ඔබේ ගෙවල් වල ප්‍රශ්න ස්වර්ග ස්ථානවල තියෙන ප්‍රශ්න. உங்கள் வீடுகளிலே இருக்கிற பிரச்சனை இந்த பரலோக ஸ்தானத்திலே இருக்கிற பிரச்சனை. ඔබ හොඳම වැඩකාරයක් ඔබගේ ඔෆිස් එකේ. சில நேரம் காரியாலயத்தில் நீங்கள் நன்றாக வேலை හැම செய்கிறவர்கள், දෙයක්ම හොඳට කරනවා. எல்லாம் சரியாக செய்கிறீர்கள். කරන දේ උපරිම 150 කරනවා. நீங்கள் செய்கிற காரியங்கள் 100க்கு 200 வீதம் செய்கிறீர்கள். කොච්චර කෙරුවත් බොසා නම් මං කියන උදේ නැගිටිනකොට ඔබ ගැන හිතලා තමයි සවුතු අප්සෙට් යන්නේ. ஆனால் எவ்வளவுதான் நன்றாக செய்தாலும் எங்களுடைய அதிகாரி காலையில எழும்பும் பொழுது எங்களை குறித்து நினைத்து බොසත් தான் එක ගහගන්න යන්න එපා. යාඥා කරන්න මන්ද පිටිපස්සේ ස්වර්ග ස්ථානයේ ප්‍රශ්නයක් ඇති. உங்கள் அதிகாரிகளோடு நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டாம். அதற்கு பின்பதாக வானமண்டல சேனைகள் இருக்கின்றது. අපි ගහගන්නේ මේ ලෝකේ නමුත් අපේ සටන තියෙන ස්වර්ගේ. நாங்கள் இந்த உலகத்திலே தான் போராடுகிறோம், ஆனால் எங்கள் போராட்டம் பரலோகில். හරියට තේරුම් ගන්න ඕන இதை මේක. நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். පාවුතුමා කියනවා එබැවින් නපුරු දවසේදී විරුද්ධව සිටන්නට සියල්ල සම්පූර්ණ කරන නිසා ආයිමත් කියනවා දෙවියන් වහන්සේගේ ආයුධය අඳින්න. ஆகவே 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையாலே தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். කඩේට ගිහිලා ෆයිබර් බොඩි කිට් එකක් ගන්න එක නෙමෙයි. கடைக்கு போய் ஃபைபர் ஆடைகளை எடுப்பது அல்ல, STF හමුදාවේ යුනිෆෝම් එකක් නෙමෙයි. அல்லது STF அந்த ராணுவத்தின் ஆடை அல்ல. ස්වර්ගයේ ස්ථානයේ වීරය වන දෙවියන් වහන්සේගේ යුද ආයුධය ගන්න.
பரலோக ராஜ்யத்தின் அதிகாரியா இருக்கிற தேவனுடைய சர்வாயுத ඔබ வர்க்கம். තේරුම් ගන්න ඕන පෞතුමා මේක ලියනකොට நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பவுல் இதை எழுதும் பொழுது පවුල් කියමුකෝ දකුණු අතෙන් ලියනවා පවුල් දකුණු අතෙන් ලියනවා එයාගේ වම් අත දන් වලින් බැඳලා තියෙනවා රෝම සොල්දාදුවෙක් එක්ක. அவர் வலது கரத்தினால் எழுதும் பொழுது அவருடைய ஒரு கரம் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கின்றது. පෞතුමා ලියනවා ආත්මයන් වහන්සේ කරන කොටගෙන රෝම සොල්දාදුවගේ ආදර්ශය අරගෙන අපිට ලියනවා. பவுல் இதை எழுதும் பொழுது ரோம ராணுவ வீரருடைய மாதிரியை எடுத்து அவர் எழுதுகின்றார். පෞතුමා දෙවියන් වහන්සේගේ යුදායුධයේ කොටස් 6ක් ගැන කතා කරනවා. பவுல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே 6 காரியங்களை குறித்து பேசுகின்றார். රෝම සොල්දාදුවෙක්ගේ යුදායුධය අරගෙන තමයි පෞතුමා කතා කරන්නේ. ரோம ராணுவ வீரனுடைய யுத்த ஆயுதங்களை எடுத்து தான் பவுல் பேசுகின்றார். රෝම හමුදාව තමයි ඒ දවස්වල රෝම අධිරාජ්‍ය මුදු අධිරාජ්‍යයම යටත් කරපු පාලනය කරපු හමුදාවක්. ரோம ராணுவம் தான் முழு ரோம சாம்ராஜ்யத்தையும் பிடித்து கீழ்ப்படுத்தின ஒரு ராணுவம். තාමත් ඓතිහාසිකයන් කියනවා ඒගොල්ලන්ගේ යුදායුධය අමුතු යුදායුධයක් 70ක්ම ගානක් දවසකට ඇවිදින උට හැකියාව තිබුණා. இப்பொழுதும் சொல்லப்படுகிறது அவர்களுடைய யுத்த ஆயுதம் தான் பிரசித்தி பெற்றது. அதோடு கூட பல மைல்கள் நடக்கக்கூடியதா இருந்தது. ඔවුන්ගේ උපාය මාර්ග அவர்கள் செய்த உபாய முறைகள், ඔවුන් සටන් කරපු විදිය அவர்கள் யுத்தம் செய்த விதங்கள், ඔවුන්ගේ ඇතුලේ තිබුණ වීර ආත්මය அவர்களுக்குள் இருந்த அந்த வீரத்தனம் පුදුම හමුදාවක්. ஒரு அற்புதமான පෞතුමා ළඟින් ඉන්නවා සොල්දාදුවෙක්. பவுல் பக்கத்திலே ஒரு ராணுவ வீரர் පෞතුමා සොල්දාදුවගේ යුදායුධය දැකලා ලියනවා දෙවියන් වහන්සේගේ යුදායුධය ගැන. பவுல் அந்த ராணுவ வீரனுடைய யுத்த ஆயுதத்தை பார்த்து தேவனுடைய யுத்த ஆயுதமா எழுதுகிறார். මුළු යුදායුධය සම්බන්ධ කරන්න ඔක්කොම එක විදියට ෆිට් එකට තියන්න ලොකු පටියක් තිබුණා. அவருடைய எல்லா யுத்த ஆயுதங்களையும் சரீரத்தோடு இணைப்பதற்கு ஒரு அரை கச்சை இருந்தது. මේක මගේ ට්‍රවුසර් එකේ තියෙන බෙල්ට් එකක් වගේ නෙමෙයි. මේක ඊට වඩා ලොකු පටියක්. இது சாதாரணமா அணிகிற பெல்ட்டை போல அல்ல, மிகவும் வித்தியாசமான ஒரு මුළු යුදායුධය සම්බන්ධ කරගෙන ස්ථීර කරගෙන ශක්තිමත්ව තියාගෙන හරි තැනට තියාගෙන මේ පටියක් තිබුණා. எல்லா யுத்த ஆயுத பகுதிகளையும் உறுப்புகளையும் ஒன்றாக இணைத்து வைத்திருந்த ஒரு கச்சை இருந்தது. පෞතුමා කියන ඔබගේ ඉගටිය සත්‍ය නැමැති පටියෙන් මැද ගන්න. பவுல் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையினால் உங்கள் அறையை මේ கட்டிக் මුළු கொள்ளுங்கள். යුදායුධ දෙවියන් වහන්සේගේ යුදායුධය අපේ ආත්මය තුල වට කරගෙන තියන්නේ සත්‍යයෙන්. இந்த தேவன் கொடுத்த இந்த எல்லா யுத்த ஆயுதங்களையும் எங்களுக்குள்ளாய் கட்டி வைத்திருப்பது இந்த சத்தியம். පෞතුමා පටන් ගන්නෙ මේකෙන්. பவுல் இப்படியாக ஆரம்பிக்கின்றார். ඇයි? ஏன்? මේකේ විශේෂ හේතුවක් තියෙනවා. இதற்கு ஒரு விசேஷமான காரணம் இருக்கின்றது. මන්ද යක්ෂ අපිව වටන්න යනවා නම් ஏனென்றால் பிசாசானவன் எங்கள் வீழ்த்த போவானா ඔබ இருந்தால், හොඳට ශක්තිමත්ව සිටිනව නම් යක්ෂ ඔබ වටන්න යනවා නම් நீங்கள் நன்றாக உறுதியா இருக்கும் பொழுது பிசாசு உங்களை விழ செய்வானா ඒක இருந்தால், පටන් ගන්නෙ පොඩි බොරුවකින්. அது ஆரம்பிக்கப்படுவது ஒரு சிறிய பொய்யின் மூலமாக. යක්ෂයා ඔබ උත්සාහ කරන්න ඕන ඒ පොඩි බොරුවකින් ඕක ඇත්ත කියලා ඔබට විශ්වාස කරන්න. பிசாசானவன் முயற்சிக்கின்றார் ஒரு சிறிய பொய்யின் மூலமாக உண்மை என்பதை உங்களுக்கு நிரூபிக்க. Bible says that the devil is the father of lies. வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் பொய்க்கு பிதாமா இருக்கிறார். But God is the God of truth. ஆனால் தேவன் சத்தியத்தின் தேவனாய் The இருக்கிறார். word is the word of truth. வார்த்தை தேவனாய் The இருக்கிறது. spirit is the spirit of truth. ஆவியும் தேவனாய் இருக்கிறது. Everything that God is truth. எல்லாம் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறது. Everything that the devil is lies. எல்லா பிசாசு செய்கின்ற எல்லா காரியங்களும் பொய்யானது. සත්‍යයි බොරුව අතර සටනක්. இது பொய்க்கும் சத்தியத்துக்கும் இடையில இருக்கிற போராட்டம். යක්ෂය ඒවට ඇවිල්ලා කියනවා දෙවියන් වහන්සේ ඇත්තට කිව්වද? ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும், சாத்தான் வந்து கேட்கிறான், தேவன் உண்மையாகவே சொன்னாரா? ඒව කියන්න තිබුණේ ඔව් එච්චරයි. ஏவா சொன்னால் ஆம். ඒව මොනවද කරන්නේ? ஆனால் ஏவாள் என்ன சொல்லுகிறாள்? ඕක ඕකට වඩා ලොකු ප්‍රශ්නයක් කෙරුවා. அவள் அதை பெரிதாக்குகிறாள். අනවශ්‍ය ප්‍රශ්නනේ. தேவையில்லாத பிரச்சனை. දෙවියන් වහන්සේ කිව්වා මේකෙන් බෑ අපි මැරි. යක්ෂය ඔම නෙමෙයි ප්‍රශ්නය ඇහුවේ. යක්ෂය ඇහුවේ ඇත්තටම කිව්වද කියලා. பிசாசு கேட்டது உண்மைக்கும் சொன்னாரா என்று தான். ஆனால் ஏவாள் சொன்னார், ஆம் நாங்கள் சாப்பிட்டால் சாவோம் என்று சொன்னார் என்று. ඔහොම තමයි යක්ෂයා පටන් ගන්නෙ. அப்படித்தான் பிசாசானவன் ஆரம்பிக்கின்றான். ඇත්තටම කිව්වා කියලා ප්‍රශ්න ගන්නකොට හිතන්න ඕන ඇත්ත නම් බොරුද ඇත්ත බොරු ඕම කරනකොට තමයි ඉවරයි පටන් ගන්නෙ. ඕම. உண்மையா என்று கேட்கும் பொழுது உண்மையா பொய்யா என்று தான் யோசிக்க வேண்டும். அதை விட யோசிக்கும் பொழுது பிரச்சனை வருகின்றது. ගොඩාක් එතුණුවන්ගේ සත්‍ය පටිය බුරුල් හින්දා මේ ඔක්කොම බුරුල්.
அநேக கிறிஸ்தவருடைய சத்தியம் என்ற கச்சை லூஸாக அல்லது இடையிலே சரியாக இல்லாதபடியினால் அநேக මේක ඇතුලේ பிரச்சனைகள் வருகின்றன. මනුෂ්‍යයාගේ යුද්ධයක්. இது உள்ளான மனுஷனுடைய யுத்தம். ඇතුලෙන් යක්ෂයා අපිට පහර ගන්න හදනවා. உள்ளான மனுஷனுக்கு சாத்தான் அடிக்கின்றான். යක්ෂයා අර මේ වගේ හන් දෙකක් එක්ක මේ වගේ ලොකු මේකක් එක්ක ඇවිල්ලා අපේ මූණට කිව්වනම් අපි යක්ෂ යනවා කියලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියලා අපි යක්ෂව අවසි කරනවා. යක්ෂ ඕම එන්නේ නැහනේ. යක්ෂ එන්නේ පොඩි බොරුවකින්. பிசாசானவன் எங்களுக்கு முன்பதாய் வந்து நின்று காரியங்களை சொல்வானா இருந்தால் எங்களுக்கு அவனை விரட்டி விடலாம். ஆனால் அவன் அப்படி வருவதில்லை, ஒரு சிறிய பொய்யின் மூலமாய் வருகின்றான். මම කතා කරන්නේ ඔයාගේ හොඳට හා சிலர் நேரம் சொல்லுவார்கள், நான் உங்களுடைய நன்மைக்காய் මම பேசுகின்றேன். කේලම් කියන්නේ මම නිකන් ඔයා ගැන හිතලා තමයි මම කියන්නේ. நான் கோல் சொல்லவில்லை, உங்களுடைய நன்மைக்காய் சொல்லுகின்றேன். ඉතින් අපිත් මෝඩය වගේ හා කියන්නකෝ. நாங்களும் முட்டாள்களை போல சொல்லுங்களே என்று கேட்போம். ඔතරින්ම මාළු අල්ලලා ඉවරයි. அந்த நேரத்திலேயே மீன் பிடிக்கப்பட்டாயிற்று. සත්‍යයේ පටිය. சத்தியம் என்ற கச்சை ඔබගේ අනන්‍යතාවය ගැන. உங்களுடைய அடையாளத்தை குறித்து, ඔබගේ ස්ථානය ගැන. உங்களுடைய நிலையை குறித்து, ඔබගේ පරමාර්ථය ගැන. உங்களுடைய நோக்கத்தை குறித்து, ඔබගේ ජීවිතයේ කාරණා ගැන. உங்கள் வாழ்க்கையின் காரணங்களை குறித்து. එපිස පොතේ කියපු හැම දෙයක් எபேசு புத்தகத்திலே சொன்ன அனைத்து ඒ காரியங்களும் සත්‍ය පටිය බඳින්න ඕන හයියෙන්. அந்த சத்தியம் என்ற கச்சையை இறுக்கமாய் එනම கட்டிக்கொள்ள මුළු வேண்டும். යුද්ධ ආයුධ එකට තියා ගන්නවා. ஆகவே இந்த முழு யுத்த ஆயுதங்களையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம். පාවුතුමා ඊට පස්සේ කියන දෙවන එක දමිටු කමේ ලයවැස්ම. දෙවන එක அடுத்ததாக சொல்லுகின்றார், நீதி என்னும் மார்க்கவசம். the breastplate of righteousness. நீதி என்னும் மார்க்கவசம். මේක ඒක දාන්නේ මෙහෙ. පේනවද ලස්සන තියෙනවා අර මේ බ්‍රොන්ස් වලින් දාලා තියෙනවා මේ ඔක්කොම වහන්න. முழு மார்பு பகுதியையும் மறைத்ததாக அந்த ஆயுதம் இருக்கும். ඔබ හමුදාවේ ඉඳලා තියෙනවා නම් நீங்கள் ராணுவத்தில் இருந்திருப்பீர்களா இருந்தால் දන්නවා අතක් නැතුව තාමත් ජීවත් වෙන්න පුළුවන්. கை இல்லாமல் இன்னுமாய் வாழ முடியும். එක අතකින් ෆයිට් කරන්න පුළුවන්. ஒரு கையிலே யுத்தம் செய்யலாம். එක කකුලකින් ෆයිට් කරන්න පුළුවන්. ஒரு காலோடு கூட யுத்தம் කනක් செய்யலாம். නැති වුණාද තාමත් ෆයිට් කරන්න පුළුවන්. காதுகள் இல்லாமலும் யுத்தம் செய்யலாம். නමුත් ඔබගේ ශරීරයේ තැන් දෙකක වැදුනා නම් ඉවරයි. ஆனால் உங்கள் சரீரத்துல 2 இடங்களிலே பாதிப்பு வருமாயிருந்தால் முடிந்துவிடும். ඔළුව தலை, පපුව இருதயம். ධර්මිෂ්ඨකම. நீதி. ඇයි? ஏன்? මන්ද අපේ හදවත මෙහෙම කිව්වට අපි දන්නවා අපේ හදවත කියන්නේ අපේ ආකල්ප, අපේ සිතුවිලි, අපේ හැඟීම්, අපේ කල්පනා. நாங்கள் இருதயம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல எங்களுடைய மனோபாவம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உள்ளடங்கும். යක්ෂයා අපට ඇවිල්ලා කියනවා මම දන්නවා මේ ඔක්කොම හොඳට ඉන්න පුළුවන් අත් උස්සගෙන මේ ඔක්කොම ඉන්න මම දන්නවා ඔය අතීතේ කරපු දේවල්. பிசாசானவன் சொல்லலாம், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து கரங்களை உயர்த்தி எல்லாம் மாமா செய்யலாம், தானே உங்களுடைய கடந்த காலம் எனக்கு தெரியும். මම දන්නවා ඔය ගත්තපු වැරදි තීරණ. எனக்கு தெரியும் நீங்கள் செய்த தவறான ඕක தீர்மானம். හරි වෙලාවට මම ඒක කියන්නම්කෝ. சரியான நேரத்திலே நான் அதை சொல்லுகிறேன். කොච්චර නමස්කාර කිරුවත් මම දන්නවා ඔය ඇත්තට කවුද කියලා. நீங்கள் எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். ඔයා හොඳ නැහැ. நீங்கள் சரியில்லை, ඔයා වැඩක් නැහැ. நீங்கள் பிரயோசனமில்லை. දෙවියන් වහන්සේ කොහොමද ඔයා පිළිගන්නේ? தேவன் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? කිලුටුයි, நீங்கள் அசுத்தம், අපවිත්‍රයි, தூய்மை இல்லை, දුර්වලයි. பலவீனம். යක්ෂයා බයිබලේ කියනවා මොහොතෙන් මොහොත අපි ගැන දොස් කියනවා. வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் நிமிடத்துக்கு நிமிடம் எங்களை குற்றம் சாட்டுகிறான். යොෂුවා පරණ කිවිසුමේ යොෂුවා උතුම් පූජිතුමා ඉන්නවා. යක්ෂයා එයාට දොස් කියනවා. එයාගේ ඇඳුම් අපිරිසිදුයි. එයා කිලුටුයි. දොස් කියනවා උත්තම පූජිතුමා ගැන. பழைய ஏற்பாட்டில் ஜோஷுவா என்ற ஒரு ஆசார் என்றிருந்தான். அவனை குறித்து அவனுடைய ஆடை சரியில்லை, அவன் சரியில்லை என்ற அநேக குற்றச்சாட்டுகளை அவன் முன்வைக்கின்றான். මෙයා ගින්නෙන් ගත්තපු මම தேவன் சொல்லுகிறான், அக்கினியில இருந்து நான் இவரை எடுத்தேன். එයාව හොදලා පවිත්‍ර ඇඳුම් දාලා එයාව ස්ථානගත කරනවා. அவரை கழுவி தூய்மையான ஆடைகளை அணிந்து அவரை මේ நிலைப்படுத்துகின்றார். ධර්මිෂ්ඨකම පළිය දෙවියන් වහන්සේගේ ආයුධ. ඒ කියන්නේ උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම. நீதி என்னும் இது தேவனுடைய நீதியாக இருக்கின்றது. මං අත උස්සලා ඇහුවා නම් ඕගලන්ගෙන් කී දෙනෙක් හිතනද ඕගලන් 100%ක් ධර්මිෂ්ඨයි කියලා? අත ඉස්සුනා බලන්න කී நான் දෙනෙක් இந்த උස්සලා இடத்துல கேட்பேன், இருந்தால் 100க்கு 100 நீதிமான்கள் யார் கரங்களை உயர்த்துங்கள் என்று. ලැජ්ජ වෙයි අත උස්සන්න. நாங்கள் கைகளை உயர்த்த வெட்கப்படுவோம். ඇත්ත කතාව තමයි බයිබලයේ කියනවා අපි දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨයි. உண்மையான கதை தான். வேதம் சொல்லுகிறது நாங்கள் தேவனுடைய நீதியாக රෝම පොත කියනවා இருக்கின்றோம். දැන් අලුත් ධර්මිෂ්ඨකමක් ඇවිල්ලා තියෙනවා. ரோமர் புத்தகம் சொல்லுகிறது இப்பொழுது புதிய நீதி வந்திருக்கின்றது. ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි ඒ ධර්මිෂ්ඨකම. கிறிஸ்துவானவர் தான் அந்த ඊට நீதி. පස්සේ කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම අපේ ධර්මිෂ්ඨකම වෙලා තියෙනවා. அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் நீதி எங்களுடைய நீதியாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ලොහන්දියා දකින්නකොට දකින්නේ මගේ අතීතයේ දුර්ලකම් කරපු දේවල් නෙමෙයි. දෙවියන් වහන්සේ දකින්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල
ලොහාන්. தேவன் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய பழைய காரியங்கள் பழைய வாழ்க்கையை பார்க்கவில்லை. தேவன் என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை பார்க்கிறார். යක්ෂයා පහර ගහන්න පුළුවන්. சத்துரு எங்களுக்கு விரோதமாய் නමුත් ඕක செயல்படலாம். වදින ක්‍රිස්තුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමේ ලායවැස්මට. ஆனால் அந்த அடிகள் கிறிஸ்துவின் நீதி என்ற அதுக்குள் மார்க்கவசத்தில் விழுகிறது. அதற்குள் வர முடியாது. ඇයි මගේ ලායවැස්ම නම් ඉවරයි. ஏனென்றால் என்னுடைய மார்க்கவசமாய் නමුත් මේක முடிந்து දෙවියන් වහන්සේගේ ලායවැස්ම. ஆனால் அது தேவனுடைய மார்க்கவசம். උන්වහන්සේගේ ලායවැස්ම ලොහාන්ගේ පපුව බේරගන්නට ආරක්ෂා කරන්නට දාලා තියෙනවා. தேவனுடைய மார்க்கவசத்தை எங்களை பாதுகாப்பதற்காய் போட்டு வைத்திருக்கின்றார். ඕක කවදාත් ගලවන්න බෑ. அதை ஒருபொழுதும் கலட்ட முடியாது. තුන්වෙනි පාවතුමා කියනවා සාම සුභාස්නේ නැමති පාවහන්. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சை. රෝම සොල්දාදුවන්ගේ පාවහන් අමුතු පාවහන් සැන්ඩල්ස් වගේ. ரோம ராணுவ வீரர்களுடைய பாதரட்சைகள் வித்தியாசமானது. ඒක මේ උඩටම මේම හදලා තිබුණා. පේනවද? அது வார்க்கச்சைகளினால் மேலே கட்டப்பட்டிருக்கும். වායුව එහාට මෙහාට හොඳට යාරකේ එහාට යන්න හොඳට හැකියාවක් තිබුණා. அதிலே நல்ல காற்று அங்குமிங்கும் போகக்கூடிய விதமான இடைவெளிகளோடு வார்க்கச்சை இருக்கும். නමුත් ඒකේ යටතේ ස්ටඩ්ස් තිබුණා. அதுக்கு கீழாக ස්ටඩ්ස් උල් වගේ. குமிழ்கள் போன்று அமைக்கப்பட்டிருக்கும். සෝ ඇවිදිනකොට හොඳට අල්ලනවා. அது நடக்கும் பொழுது அது நிலத்தை பிடித்துக் கொள்ளும். කන්දක් නගිනකොට ලේසියෙන් නගින්න පුළුවන්. அது ஒரு மலையை ஏறும் பொழுது இலகுவாக ஏறலாம். මඩෙන් යනකොට හොඳට අල්ල ගන්න පුළුවන්. மண்ணிலே போகும் பொழுதும் அது நன்றாக பிடித்துக் கொள்ளும். අනිත් හමුදාන් වලට වඩා රෝම හමුදාව වැඩියෙන්ම 70ක්ම ගානක් ඇවිද්දා. மற்ற ராணுவத்தை விட ரோம ராணுவம் அநேக மைல்கள் நடந்தார்கள். පාවුතුමා කියනවා කිතුණුවන් වන අපටත් මේ වගේ පහන් අවශ්‍යයි. பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இப்படியான பாத ரட்சைகள் හොඳ அவசியம். පාවහන් උල්ත් එක්ක තියෙන පාවහන්. நன்றாக கீழே செய்யப்பட்ட பாதரட்சைகள். මේ පාවහන් වෙන්න ඕනේ සාමය. இந்த பாதரட்சைகள் சமாதானத்தை ක්‍රිස්තුස් அடையாளப்படுத்தும். වහන්සේගේ සමාදානය. கிறிஸ்துவின் சமாதானம். කිතුණු සොල්දාදුවෙක්ට සමාදානෙන් ඉන්න ඕන එක්කෙනෙක්. கிறிஸ்துவ ராணுவ வீரன் சமாதானத்தோடு இருக்க வேண்டியவன். නමුත් අපි දකිනවා සබාන් තුල ගොඩාක් කිතුණුවන්ට සමාදානය නැහැ. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் சபைக்குள்ளே அநேக கிறிஸ்தவர்களுக்கு சமாதானம் இல்லை. ඔවුන්ගේ ජීවිතේ ස්ට්‍රෙස් තියෙනවා. அவருடைய வாழ்க்கையிலே அழுத்தங்கள் இருக்கின்றன. ඇන්සයිටි තියෙනවා. அவருடைய கோபங்கள் இருக்கின்றன. ડિપ્રેෂන් තියෙනවා. மன அழுத்தம் இருக்கின்றது. non stop worry එක තියෙනවා. அவர்களுக்கு விடாத கவலைகள் இருக்கின்றது. මොලේ යනවා සිතුවිලි යනවා රීල් එකක් වගේ යනවා. சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. සමහර නැති දේවල් ගැනත් worry වෙනවා. அவர்கள் இல்லாத காரியங்களை குறித்து සමහර கவலைப்படுகிறார்கள். worry ගැන worry වෙනවා. கவலையை குறித்து கவலைப்படுகிறார்கள். එක්කෙනෙක් මට එක දවසක් කියනවා ஒருவர் எனக்கு ஒரு நாள் දෙවියන් சொன்னார், වහන්සේ මගේ හැම දෙයක්ම විසඳලා තියෙනවා. தேவனுடைய எல்லா காரியங்களையும் சரிப்படுத்தி දැන් இருக்கிறார். මම worry වෙනවා මට worry නැති නිසා. நான் இப்பொழுது கவலைகள் இல்லாதபடி நான் கவலைப்படுகிறேன். මං කිව්වා කොහෙද බං කොහමද බං ඔම වෙන්නේ? නෑ දැන් මොකද වෙන්නේ වෙයිද කියලා මම worry වෙනවා. அது இப்ப என்ன நடக்கும் என்று நான் கவலைப்படுகின்றேன். සෝ ඒ කියන්නේ මේ worry තිබ්බත් ප්‍රශ්න තිබ්බත් worry ප්‍රශ්න නොතිබුණත් worry මොකුත් තිබුණ නැතත් තාමත් worry. அதாவது பிரச்சனை இருந்தாலும் கவலை, பிரச்சனை இல்லாவிட்டாலும் கவலை, ஒன்றுமில்லாவிட்டாலும் கவலை. සොල්දාදුව සමාදානෙ නැත්තම් කොහොමද කඩුව අරගෙන හරියට ෆයිට් කරන්නේ? ராணுவ வீரன் சமாதானத்தோடு இல்லாவிட்டால் எப்படி பட்டயத்தை எடுத்தவன் செயல்படுவான்? මේ තව එකක් කියනවා අපි සමාදානයේ සුභාරංචිය අපි அடுத்து சொல்லுகிறார், நாங்கள் சமாதானத்தின் சுவிசேஷம். මේක අපට සමාදානයක් විතරක් නෙමෙයි. எங்களுக்கு சமாதானம் மாத்திரமல்ல, මේ ලෝකේ අසමාදානයේ ලෝකෙට අපි තමයි සමාදානය අරගෙන යන්න ඕනේ. அசமாதானமா இருக்கிற அல்ல சமாதானம் සාමය இல்லாமல் නැති இருக்கிற ලෝකෙට අපි තමයි සාමය වෙන්න ඕනේ. நாங்கள் தான் சமாதானம் கொண்டு போக வேண்டும். சமாதானம் අපි இல்லாதவர்களுக்கு තමයි ගිහින් කියන්න ඕනේ බය වෙන්න එපා. நாங்கள் தான் போய் சொல்ல வேண்டும், பயப்படாதீர்கள், කලබෙන්න එපා. கலக்கமடையாதீர்கள், අපේ දෙවියන් වහන්සේ අප සමගයි. நம் தேவன் நம்மோடு. අපි කියන්නේ මොකද? බය වෙන්න එපා. நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? කලබෙන්න பயப்படாதீர்கள், එපා. கலக்கமடையாதீர்கள். දෙවියන් වහන්සේ අපි සමගයි වගේ. தேவன் எங்களோடு இருப்பதை போல. මම නම් හරියට ෂුවර් නෑ. நான் எனக்கு உறுதி இல்லை. මම ඊයේ නම් හොඳින් හිටියා. நான் நேற்று வரை நன்றாக අද இருந்தேன். පොඩ්ඩක් කනස්සලුවෙන් ඉන්නවා. இன்று கொஞ்சம் கவலையா අපි இருக்கிறேன். හෙට බලමු. நாளைக்கு பார்ப்போம். ඕක සුභාරංචියක්ද ඕක නිකන් නිකන් ආරංචියක්ද? இது நற்செய்தியா அல்லது சும்மா ஒரு செய்தியா? පාවුතුමා ඊට පස්සේ කතා කරනවා හතරවෙනිට පාවුතුමා කතා ඇදහිල්ලේ නැමැති පලිය. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், விசுவாசம் என்னும் கேடகம். දැන් රෝම සොල්දාදුට අමුතු පලිහක් තිබුණා. ரோம ராணுவர் வித்தியாசமான ஒரு கேடகம் இருந்தது. මේ පලිහ ලී වලින් හදලා ඇතුලෙන්. இது பலகையினாலே செய்யப்பட்டிருக்கும். සෝ අනිත් අය දැන් ඊස්ටල් වරුන්ට මේ අර තිබුණා අර නිකන් මේ බ්‍රොන්ස් වලින් නැත්නම් ස්ටීල් වලින් හදපු එකක්
මේක ගොඩක් සැහැල්ලුයි. மற்றவரிடத்திலே இரும்பின் அல்லது பாரமானது இருக்கும், ஆனால் இது விதிக்கு மிகவும் இலகுவானது. නමුත් අපි දන්නවා ලී මදි කියලා. ලී වැඩක් නෑ, ලී මදි. ඒකට උඩින් සත්තු හැම ලොකුට තික් එකට හදලා දාලා තිබුණා. சில நேரம் நாங்கள் நினைக்கலாம் பலகை பாதுகாக்காது என்று, ஆனால் மிருகங்களின் தோலினால் அது மூடப்பட்டிருக்கும். දැන් අනිත් හමුදාවන්ගේ පලිහ බරයි. மற்ற ராணுவ வீரர்களுடைய கேடகம் பாரமானது. ගොඩක් ඕක උස්සන්න පොඩක් ශක්තිය තියෙන්න ඕන. அதை தூக்குவதற்கே பலன் வேண்டும். රෝම සොල්දාදුවගේ පලිය ඉතාමත් එයාට මෙයාට ඉක්මනට ක්‍රියා කරන්න පුළුවන්. හරිද? හොඳට සත්තු හැම ලස්සනට තික් එක දාලා තිබුණා. அந்த இடத்துல மிருகங்களுடைய தோலை மிகவும் தடிப்பமாய் போட்டிருந்தார்கள். දැන් ඒගොල්ලන් සටනට යනකොට அவர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது ඔවුන්ගේ සතුරන් පහර ගන්නවා ඊතලත් එක්ක. அவர்களுடைய சத்துரு ஈட்டியினால் எதிர்ப்பை கொடுக்கிறார். අර ඊතල විදින්න ඉස්සලා அந்த ஈட்டியை எய்வதற்கு முன்பதாக තෙල් වලට දානවා. அதை எண்ணெயிலே போடுவார். තෙල් වලට දාලා ඕක පත්තු කරනවා. அந்த எண்ணெயிலே போட்டு அதை தீ வைப்பார்கள். ගාලා ගහනවා ගින්නෙන් එනවා ඊතල. அந்த ஈட்டி அக்னியோடு வரும். හැබැයි ඒගොල්ලන් දන්නේ නැහැ රෝම සොල්දාදුවන් පලිය අරගෙන සටනට යනකොට ඔවුන් කරන අන්තිම දේ තමයි ඒ පලිය කෙලින්ම වෝටර් එකේ වතුරේ දාලා ඒක ලස්සනට සෝක් කරනවා. ஆனால் ரோம ராணுவ வீரர்கள் செய்கிறதான் கடைசியாக அவர்கள் அந்த கேடகத்தை தண்ணியிலே ஊற விட்டு எடுப்பார்கள். ඊතලේ එනවා அந்த ஈட்டி පලියට වදිනවා அந்த கேடகத்திலே படுகிறது. වතුර පෙවිලා තියෙන ඉඳ ගාලා නිකන් දුම් වගේ එක ஆனால் அங்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறபடினால் அப்படியே அணைந்து போகிறது. පාවුතුමා මේවා නිකන් කියන්නේ පාවුතුමා දන්නවා මේවා හරියට. பவுல் இதை சும்மா சொல்லவில்லை, நன்றாக அறிந்திருந்தார். යක්ෂයාගේ ගින්නෙන් පිරපු ඊතල එනකොට පාවුතුමා කියනවා පලිහ ඔස්සන්න. பிசாசின் அக்கினியோடு வருகிற அந்த ஈட்டிக்கு விரோதமாய் உங்கள் கேடகத்தை உயர்த்துங்கள். ඔය පලිය හරියට පේන්නේ එළිය පැත්ත. රෝම සොල්දාදුවන්ගේ පලිහලවල ලොකු මාකින්ස් තිබුණා. ரோம ராணுவ வீரருடைய அந்த கேடகத்திலே அடையாளங்கள் ඕ இருந்தது. මාකින්ග බලනකොට කෙලිම දන්නවා රෝම සොල්දාදුවගේ පලිහ කියලා. அதை பார்க்கும் பொழுது தெரியும் இது ரோம ராணுவ வீரனுடைய கேடகம் என்று. බයිබලයේ කියනවා කිතුණුවන්ටත් පලියේ මාකින් එකක් තියෙනවා. வேதம் ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுறது கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அடையாளம் இருக்கின்றது. මොකද මාකින් එක? ඇදහිල්ල. எங்களுக்கு இருக்கிற அந்த அடையாளம் என்ன? விசுவாசம். ඇදහිල්ල නම් බලාපොරොත්තුව දේවල් ගැන සහතිකයක්. விசுவாசம் என்ற காரியத்தை கொடுத்த உறுதி. නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවක්. காணாத காரியங்களை குறித்த நிச்சயம். ඉතින් සාතාන්ගේ ඊතල එනවා. சாத்தானுடைய இந்த ஈட்டி வருகின்றது. දෙවියන් වහන්සේ ඇත්තට කිව්වද? தேவன் உண்மையாய் சொன்னாரா? දෙවියන් වහන්සේ කරයිද? தேவன் செய்வாரா? ඔක පොරොන්දුවක්ද නැත්නම් ඔයා හිතුවද ඒ ගැන? அவர் வாக்கு பண்ணினாரா இல்லாட்டி நீங்க யோசிச்சீங்களா? දෙවියන් වහන්සේ පරක්කු වෙනවා වගේනේ. தேவன் தாமதிக்கிறதை போல இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මතක එක සැරයක් කෙරුවේ නෑ ඒ විදියට. ஒரு தரம் தேவன் இப்படி செய்யவில்லை. ඕව ඔක්කොම හොඳයි. නමුත් ඔයා පොඩ්ඩක් මදීනේ. அதெல்லாம் நல்ல, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் போதாது. මේ වගේ හැම මොහොතෙන් හැම විටින්ම යක්ෂයා ඊතල විසි කරනවා. இப்படியாக அநேக தடவைகள் பிசாசானவன் அம்புகளை ඇදහිල්ල எய்கின்றான். කියන්නේ මොකද්ද මේ කියන්නේ? ඇදහිල්ල කියන්නේ බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සාතිකයක්. நம்பப்படுகிற காரியங்களின் உறுதி. මේක වෙනවම්මයි. இது நிச்சயமாய் நடக்கும். කියනවා නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවක්. காணப்படாதவைகளின் நிச்சயம். මම දැක්කේ නෑ නමුත් ඔප්පුව මෙහෙ. நான் காணவில்லை, ஆனால் இது நிச்சயமானது. සතුරක් ගහනවා. හැමදාම ගහනවා. අපි මොනවද කරන්නේ? උස්සනවා මේක එච්චරයි. சத்துருவானவன் தினந்தோறும் அம்புகளை ஏதுகிறான், ஆனால் எங்களுக்கு அந்த விசுவாச கேடகம் இருக்கிறபடினால் எதிர்க்கலாம். හැබැයි අපිට ඇදහිල්ල තියෙන්න ඕන. எங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ඇදහිල්ල නැත්නම් මේක ලීපලියක් විතරයි. விசுவாசம் இல்லாவிட்டால் இது வெறுமையான கேடகமாய் மாறிவிடும். වතුරෙන් සොක් කරන්න ඕන. அதை நாங்கள் தண்ணீரிலே நல்லா அமர்த்தி අපේ எடுக்க වතුර வேண்டும். මොකද්ද? දෙවියන් වහන්සේගේ වචනය. எங்களுடைய தண்ணீர் என்ன? தேவனுடைய வார்த்தை. Faith comes by hearing, hearing comes by the word of God. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை. අපේ පලිය තියෙනවා. නම් පලිය දෙවියන් වහන්සේගේ වචනය තියසා ඇදහිල්ලත් නැහැ. எங்களுக்கு கேடகம் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாதபடினால் விசுவாசமும் இல்லை. ඊට පස්සේ පාවුතුමා කතා කරනවා ගැලවීම නැමැති හිස් වැස්ම. அதுக்கு பிறகு பவுல் சொல்லுகிறார் ரட்சியம் என்னும் தலை சீரா. helmet of salvation. ரட்சணியம் என்னும் தலை சீரா. ඔබ දන්නවද මේ සටනේ ඔක්කොම ඇති වෙන්නේ මෙහෙ කියලා? உங்களுக்கு தெரியுமா எல்லா யுத்தத்துல எல்லா காரியங்களும் இங்குதான் මේ நடைபெறுகின்றது. සටන් භූමිය ඇතට තියෙන්නේ කන් දෙක මැද. இந்த யுத்த களம் எங்களுடைய இரண்டு காதுகளுக்கும் இடையிலே தான் இருக்கின்றது. බයිබලයේ කියනවා දෙවනි කොරින්ති 3:4 සමාන මම එක බ්ලැස් කරා. අපි මාංශයේ හැසිරෙන
මාංශේ හිටියත් අපි මාංශෙත් එක්ක නෙමෙයි සටන. நாங்கள் மாம்சத்துல இருந்தாலும் எங்கள் யுத்தம் மாம்சத்துக்குரியது அல்ல. මන්ද අපේ සටන මානසික සටනක් නෙමෙයි. எங்களுடைய யுத்தம் மாம்சத்துக்குரியது அல்ல. නමුත් අපේ සටන බලකොටු බිඳහෙලීමට සටනක්. ஆனால் எங்களுடைய போராட்டம் ஆவியை முறியடிக்கிற யுத்தமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දැන ගැනීමට විරුද්ධව නැගිටින ඕනම සිතුවිල්ලක් අපි වහල්කරුවට ගන්නවා. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களுக்கும் விரோதமாய் எங்களுடைய யுத்தம் இருக்கின்றது. ඕනම සිතුවිල්ලක්. எந்த விதமான சிந்தனையாய் இருந்தாலும். පාල්තුමා කතා කරනවානේ ඕන මොකද සියලු කාරණා ගැන කනස්සලු වෙන්න එපා. பவுல் சொல்லுகிறார் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ස්තුති දීමෙන් எல்லாவற்றிலும் යාඥාවෙන් ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் සියලු பண்ணி දෙවියන් වහන්සේට ඔප්පු කරන්න. பரலோக ராஜ்யத்திலே கொடுங்கள். එවිට උන්වහන්සේගේ සමාදානය அப்பொழுது தேவனுடைய சமாதானம் ඔබ වට කරයි. உங்களை நிரப்பும். ඔබගේ මාංශයත් ඔබගේ හදවතත් ආරක්ෂා කරයි. உங்களுடைய மாம்சத்தையும் உங்கள் இருதயத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். අපේ කල්පනාව எங்களுடைய சிந்தனை, අපේ සිතුවිලි எங்களுடைய අපේ யோசனைகள், හැඟීම් எங்களுடைய අපේ உணர்வுகள், ආකල්ප எங்களுடைய மனோபாவம் ඔක්කොම තියෙන්නේ මෙහි. எல்லாமே இங்கே தான் இருக்கின்றது. මේකට තියෙන එකම විසඳුමයි දෙවියන් වහන්සේගේ ගැලවීම. இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு தான் தேவனுடைய ரட்சிப்பு. ගොඩාක් හිතනවාන් පාරට බහින්නේ පළි ඔක්කොම ඇඳලා හෙල්මට් එක නම් ඉතින් කබඩ් එකේ තාම. அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா ஆடைகளையும் அணிந்து ஹெல்மெட்டை கபடிலே வைத்து விட்டு ඉතින් போகிறார்கள். අපි යක්ෂ දෙනා කොක එන්න ටොක් වැදුන එකක් වැටුණා ඔහොම තමයි. அந்த நேரத்தில் பிசாசனத்திலே வரும் காரியங்கள் எங்களுக்கு விழும் பொழுது, எங்களுக்கு படும் பொழுது நாங்கள் விழுந்து விடுகின்றோம். අපි බලවත් සෙනගක්. நாங்கள் பலனுள்ள ஜனங்கள். අපිට මේක දිනන්න පුළුවන්. நாங்கள் இதை வெற்றி கொள்ளலாம். අපි බය වෙන්න ඕනේ නේ. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ගැලවීමේ හෙල්මට් එක තියෙන්න ඕන. ரட்சணியம் என்ற தலைசீரா இருக்க මන්ද வேண்டும். ඔබ සිතන දේ තමයි ඔබ වෙන්නේ. காரணம் நீங்கள் நினைக்கிற காரியம் தான் நடைபெறும். අහගන්න. இதை நன்றாக ඔබ கேட்டுக்கொள்ளுங்கள். යම් කිසි දෙයක් සිතනකොට நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்கும் ඒක பொழுது, දිගටම සිතුවෙන පටන් ගන්නකොට ඒක ආකල්පයක් වෙනවා. அதை நீங்கள் தொடர்ச்சியா யோசிக்கும் பொழுது அது உங்களுடைய மனோபாவமாய் மாறிவிடும். ඒක දිගටම වෙනකොට ඒක හැසිරීමක් වෙනවා. அது தொடர்ச்சியாய் நடைபெறும் பொழுது நடத்தையாக ඒ மாறும். හැසිරීම දිගටම වෙනකොට ඒක උරුමයක් වෙනවා. அந்த நடத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அதை நாங்கள் ඔබගේ உரிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். සිතුවිලි තමයි ඔබගේ උරුමය තීන්දුව කරන්නේ. உங்களுடைய சிந்தனை தான் உங்களுடைய உரிமையை தீர்மானிக்கின்றது. ඔබ සිතන දේ තමයි ඔබ වෙන්නේ. நீங்கள் நினைக்கிற காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ගැලවීම හෙල්මට් එකක් නැති නිසා යක්ෂය අපිත් එක්ක හොරා පොලිස් ගහනවා අපිත් එක්ක. ரட்சணியம் என்ற தலைசீரா எங்களிடத்துல இல்லாதபடியினால் பிசாசானவன் எங்களோடு விளையாடுகின்றான். අපි තදයෝ වගේ එනවා ගහගන්න. நாங்களும் வீரர்களைப் போல வருகின்றோம். යක්ෂය අපිව ඒ වෙලාවෙම වට්ටලා තිනවා. ஆனால் பிசாசானவன் எங்களை அந்த நேரத்திலே விழத் தள்ளுகின்றான். නැගිටින්නවත් බෑ. எழும்பவும் முடியாது. මට මතකයි මම ගාලට යනකොට පාස ජෙරගෙන් තමයි මං සභාව බාරගත්තේ. நான் காலிக்கு போகும் பொழுது பாஸ்டர் ஜெராலிடத்துல இருந்து தான் நான் என் சபையை பொறுப்பெடுத்தேன். පළවෙනි දවසේ මම යනකොට මම ගියා ගෙවල් 7ක් පැහැ දැක්කා. අපි ගෙදර එනකොට කොළඹෙන් ගාලෙන් කොළඹට එනකොට පාස ජෙරල් මට මේ වගේ දෙයක් කිව්වා. මම තාමත් අවුරුදු දැන් 19ක් අමතක වෙලා නැහැ. நான் காலிக்கு போய் ஒரு 7-8 வீடுகளை பார்த்துவிட்டு மறுபடியும் கொழும்புக்கு வந்து பாஸ்டர் ஜெரலை சந்திக்கும் பொழுது அப்படியான ஒரு காரியத்தை சொன்னார். මට කිව්වා ලොහන් we are so focused about the big sins. நாங்கள் அநேகமாக பெரிய காரியங்களை குறித்து நாங்கள் எங்களுடைய நோக்கை வைத்திருக்கின்றோம். Finances, adultery, pornography, we are very focused on those sins. பணத்தை குறித்து, விபச்சார காரியங்கள் அல்லது தேவையில்லாத காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். But the devil does not need to kill you. ஆனால் பிசாசானவன் அந்த He does not need to destroy you. அவன் அதை வைத்து அழிக்க யோசிப்பதில்லை. He does not need to defeat you. ஆனால் அவன் அதுக்கு விரோதமாய் தடுக்கவும் You வருவதில்லை. are a soldier of the Lord. நீங்கள் தேவனுடைய ராணுவ வீரராய் If he இருக்கிறீர்கள். takes your gun, that's enough. உங்களுடைய துப்பாக்கியை எடுத்தால் அது போதும். මං කියන්න ප්‍රඥාවන්ත මිනිසෙක්ගේ ප්‍රඥාව වාක්‍යයක් තුවක්කුව ගත්තා නම් ඇති. ஞானமுள்ள மனிதனுடைய ஞானமான வார்த்தை துப்பாக்கியை எடுத்தால் போதும். හමුදාවේ ඉඳලා තේරුමක් තියනවද? තුවක්කුවක් නැත්නම්. ராணுவத்துல இருந்து பிரயோசனம் இருக்கிறதா துப்பாக்கி இல்லாவிட்டால்? මොකද ෆුට් රූලර් එකක් අරගෙන සාතන්ට naughty boy කියලා ගහනවද අතට? ஏனென்றால் ஒரு அடிமட்டத்தை எடுத்து பிசாசை naughty boy don't do it again, okay? மறுபடியும் இப்படி செய்யாதே என்று அடிக்க முடியுமா? I'll come again. நான் மறுபடியும் வருகிறேன். එහෙම තමයි අපි සාමාන්‍ය ගහගන්නේ සාතන්ට එක්ක. சாதாரணமாய் அப்படித்தான் பிசாசோடு சண்டை இருக்கிறது. ආරක්ෂා කරන්න. மனதை காத்துக்கொள்ளுங்கள். රෝම 12:2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். We transform පරිවර්තනය වෙන්න. ඔබගේ புதிதாக සිත අලුත් කිරීමෙන්. உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள்.
renew by the mind. உங்களுடைய மனத்தை புதிதாக்குங்கள். helmet එක නැත්තම් renewal නෑ. தலைசிரா இல்லாவிட்டால் புதிதாக்க முடியாது. අපේ ගොඩාක් අය helmet එක කබඩ් එකේ. அநேகருடைய தலைசீரா கபட்ல இருக்கிறது. එලට පාරට බහින්නත් ඕනේ නෑ ගේ ඇතුළේම දෙනවා ෂොට් එක. நாங்கள் பாதையிலே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே தடைகள் வருகின்றது. ඉතින් අපෙන් කිසි දෙයක් වෙන්න බෑ. ஒரு காரியமும் எங்களால் நடக்க முடியாது. අන්තිමට පාවුතුමා කතා කරනවා ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් දේව වචනේ නැමැති කඩුව. கடைசியாக சொல்லுகின்றார் ஆவியின் பட்டயத்தை, தேவ வசனமாகி ஆவியின் මේක பட்டயம். නිකං දේව වචනේ නෙමෙයි. இது சாதாரணமான தேவ வசனம் அல்ல. හොඳට අහගන්න මේක. මේක නිකං දෙවියන් වහන්සේගේ වචනේ නෙමෙයි. இது சாதாரண தேவ வார்த்தை அல்ல. නිකං දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ දැනුම. சாதாரண தேவ வார்த்தை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அறிவு. I know the Bible. எனக்கு வேதத்தை தெரியும். Very good, but do you live the Bible? ඔබ do you live the Bible? බයිබලේ ජීවත් වෙනවද? வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்கள் வேதத்தை. සාමාන්‍ය බයිබල් පදයක් சாதாரண வேத வசனம் ආත්මයන් වහන්සේ ඕකට ආලේප දානකොට பரிசுத்த ஆவியானவர் அதை அபிஷேகம் ඕක பண்ணும். රේම වචනයක් වෙනවා. அது தேவனுடைய வார்த்தையாக மாறுகின்றது. ගොඩාක් අයට මට මතකයි මම මේ කතාව කියන්න ඕන. நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். මම පොඩි කාලේ තරුණ කාලේ ආසයි බය වෙන්න. ලේසින් බය වෙන්නේ නැහැ, ආසයි බය වෙන්න. horror movies බලනවා. நான் சிறு வயதிலே நான் பயப்படுவதற்கு ஆசையாகவே நான் சில கதைகளை பார்ப்பேன். ඒක horror movie එකක්. ආත්මයක් යක්ෂාත්මයක් තියෙනවා මේ ගෙදර. அது ஒரு பிசாசின் ஆவி உள்ளதான ஒரு கதை. එයාගේ යාළුවට කියනවා ආයිමත් හොල්මන් යනකොට කුරුසිය දාන්න. කුරුසිය පෙන්වන්න. அவன் சொல்லுகிறார் மறுபடியும் இந்த ஆவி வரும் பொழுது சிலுவையை காண்பிக்கும் படி. හොලිවුඩ් චිත්‍රපටයක්. இது ஒரு හොලිවුඩ් චිත්‍රපටයෙන් හොඳ දේව ධර්ම ගන්න පුළුවන් සමයට ඕන නම්. இப்படியான ஹாலிவுட் படங்களிலே இருந்து நல்ல இறையிலையும் எடுக்கலாம். ඕන්න හොල්මන් එනවා ඒ රෑ. அந்த ராத்திரிலே அந்த பிசாசு வருது. මෙයා දුවලා ගිහිලා එයාගේ බෙඩ් එක ගාව තියෙන කබඩ් එක අරලා කුරුසිය ගන්නවා. அவர் ஓடி போய் அந்த கட்டில் பக்கத்துல இருந்து அந்த சிலுவையை எடுக்கிறார். හොල්මන් එනකොට කෙලින්ම කුරුසිය දානවා. அந்த பிசாசு வரும் பொழுது அந்த சிலுவையை காண்பிக்கின்றார். හොලිවුඩ් மூவி එකක්. அது ஒரு படம். හොලිවුඩ් மூவி. ஹாலிவுட் There படம். is no point showing that to me if you don't believe it. அதை விசுவாசிக்காம நீ சும்மா காட்டுறதுல பிரயோசனம் இல்லை. අවුරුදු 15 16 මම ඔක බලනකොට තාමත් මගේ හිතේ அது තියෙනවා. 15 16 வயசு இருக்கு நான் ඔව් பார்க்கும் பொழுது පෙන්නලා ஞாபகம் වැඩක් இருக்கிறது. නෑ ඔය විශ්වාස කරුවේ නැත්තම්. அப்படி மாறாட்டம் அது காட்டி வேலை இல்ல. මේක පොතක්. ஒரு புத்தகம். පිටු ටිකක්. சில பக்கங்கள். වචන ටිකක් printing press එකෙන් ආපු පොතක්. அது ஒரு அச்சகத்துல இருந்து வந்த புத்தகம். කොහොමද ඒක ඔබගේ කඩුව වෙන්නේ? அது எப்படி உங்களுடைய பட்டயமாய் மாறும்? ප්‍රහාරය ගහන්න එකම ආයුධයේ කොටස තමයි මේක. நாங்கள் எதிராக செயல்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் தான் இது. මේ පොතේ තියෙන වචන இந்த புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் කාලා පත්තු වෙලා දෙවියන් වහන්සේගේ වචනේ වෙන්න ඕන. அது தேவனுடைய வார்த்தையாக எங்களுக்கு வர வேண்டும். ආත්මයන් වහන්සේගේ බලය. ஆவியானவருடைய வல்லமை. අපිට ආදර්ශයක් තියෙනවා යේසුස් වහන්සේ වනාන්තරයේ ඉන්නකොට. எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல இருக்கும் பொழுது පරීක්ෂා තුනක් එක්ක. பிசாசு 3 சோதனைகளோடு வருகின்றான். යේසුස් වහන්සේ ඊරේසින් කියන්න තිබුණා මම දන්නවා උඹ කවුද කියලා. යනවා මෙතනින් කියලා කියන්න තිබුණා. இயேசுவுக்கு சொல்லியிருக்கலாம் நீ யாருன்னு எனக்கு தெரியும், இந்த இடத்துல போ என்று. සාතාන් කියනවා මම දන්නවා ඔයා කවුද කියලා. ඕ තරංගය කතා තරංගයක්. ඩිබේට් එකක් ඕනේ නැහැ සාතාන්ත් එක්ක. சாத்தானும் சொல்லியிருக்கலாம் எனக்கு உங்களை தெரியும் விவாதித்திருக்கலாம், ஆனால் அது அங்க செய்யப்படவில்லை. හැබැයි හැම පරීක්ෂාවට යේසුස් වහන්සේ පිළිතුරු දුන්නේ බයිබල් වචනයත් එක්ක. ஆனால் 3 சோதனை நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் அந்த தேவனுடைய வார்த்தையில இருந்து வந்தது. අපේ කඩුව බ්ලන්ට් ෂාප් නෑ බ්ලන්ට්. எங்களுடைய பட்டயம் கூர்மை இல்லாமல் இருந்தால் එකක් තමයි අපි බයිබලේ දන්නේ නෑ. ஒன்று எங்களுக்கு வேதம் தெரியாது. ඉතින් කොහෙන් හරි මේ පද දෙකක් තුනක් දන්නවා කවි තුනක් වගේ. எங்கேயோ இருந்து சில வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். ඕකත් කියනකොටත් විශ්වාස කරන්නෙත් නෑ. சில நேரம் அதை சொல்லும் பொழுது விசுவாசிப்பதும் இல்லை. යක්ෂයා දන්නවා බයිබලේ අපටත් වඩා. எங்களுக்கு விட அதிகமாக பிசாசுக்கு வேதம் தெரியும். ඕක විශ්වාස කරන්නේ නැත්තම් වැඩක් නෑ. நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ඕක பிரயோசனம் இல்லை. ආත්මයන් වහන්සේ බලවත් කරුවේ නැත්තත් වැඩක් නෑ. அது ஆவியானவர் பலப்படுத்தாவிட்டால் பிரயோசனம் இல்லை. මේ විශ්වාසය ඇදහිල්ල සහ ආත්මයන් වහන්සේගේ බලයකට ආවනම් මේක පුදුම කඩුවක් වෙනවා. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆவியானவருடைய பலப்படுத்தலோடு வருமாய் இருந்தால் இது ஒரு அற்புதமான பட்டயம். ආත්මයන් වහන්සේගේ යුද්ධ ආයුධ ඔබට තියෙනවද? ஆவியானவருடைய யுத்த ஆயுதம் உங்களுக்கு இருக்கிறதா? මම කියනවා ඔබට තියෙනවා. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இருக்கிறது. තියෙනව නෙමෙයි ප්‍රශ්නේ. இருக்கிறதா என்றது அல்ல ඔබ பிரச்சனை. ඒක හරියට අඳිනවද? அதை நீங்கள் சரியாக அணிந்து கொள்ளுகிறீர்களா? හරියට ඇඳන මං කියන්නම් යක්ෂ කවදාත් ඔබත් එක්ක ගහ ගන්න බෑ. அதை நீங்கள் சரியாக அணிந்து கொள்வீர்களா இருந்தால் பிசாசானவன் ஒருபொழுதும் உங்களோடு ஜாகராய்க்க போராட வரமாட்டான். சனகா. நீங்கள் வெற்றியுள்ள ஜனங்கள்.
ඔබට කියන්න බෑ මට ගහගන්න බෑ කියලා. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ යුද්ධ ආයුධෙත් එක්ක ගහගන්න බෑ කියලා මම කියන්නේ. உங்களுக்கு சொல்ல முடியாது, என்னால போராட முடியாது, ஆனால் உங்களுக்கு தேவனுடைய யுத்த ஆயுதங்களோடு போராடலாம். නැගිටින්න සෙනක. ස්ථීර වෙන්න, ශක්තිමත් වෙන්න. நாங்கள் பலப்படுவோம். දෙවියන් වහන්සේ ஹalleluya. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே எங்களோட பேசியிருக்கிறார். ஆகவே அவருடைய பிரசன்னத்தினூடாக எங்களோட இடைப்பட்டு இருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையின் விதி மாற்றுவதற்கு தேவனால் மாத்திரம் தான் முடியும். ஆகவே எபேசியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கூறப்பட்டதான எல்லாம் ஆசீர்வாதங்களும் அதே போல அந்த ஆவிக்குரிய சர்வாயுதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுதங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த விசுவாச பிரயாணத்திலே கர்த்தருக்காக வாழும்படியாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு தினமும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த சர்வாயுதங்கள் நீங்கள் அது தரித்து கொள்ளும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் அதே போல் தேவனுடைய வல்லமை எங்களால் ஒவ்வொரு நாளும் உணர முடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்தில் கண்களை மூடுங்கள். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வார்த்தையின் பிரகாரம் எங்களை மாற்றுங்கள் சொல்லி. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட இணையதளத்தின் மூலமாக நின்று கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சர்வாயுதங்கள் நாங்கள் தரித்து கொண்டு இந்த யுத்தத்தை வெல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை விதியை மாற்றுவதற்கு இருக்கிறதா இந்த போராட்டத்தை ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசின் எல்லாம் அதிகாரங்களும் பிசாசின் எல்லாம் ஆதிக்கங்களும் ஆண்டவரை முறியடித்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவர் ஜெயத்தின் பாதையில் எங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஏதாவது ஒரு தேவை நிமித்தமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக உம்முடைய பூரண சுகம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.